ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம 10வது அதிகாரம், திருக்குறளில் 10வது அதிகாரம் வாய்மை அப்படிங்கிற அதிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 9 அதிகாரத்தை முடிச்சிட்டோம். இது 10வது அதிகாரம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாய்மை என போற்றப்படும் பண்பு எதுவெனில் அது மற்றவருக்கு எவ்வகையிலும் தீங்கு தராத சொற்களை பேசுதல் ஆகும் என்பதே இதற்கு சரியான விடை. சொற்பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, வாய்மை என்றால் உண்மை, யாது எனின் என்றால் என்னவென்றால் தீமை இல்லாத என்றால் தீமை தராத, சொலல் என்றால் சொற்களை கூறுதல். இரண்டாவது திருக்குறள், பொய்மையும் வாய்மை இடத்த புரைத்தீர்ந்த நன்மை பயக்குமெனின். பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, பிறர்க்கு குற்றமற்ற நன்மையை தருமாயின் பொய்யும் உண்மையாக கருதப்படும். பொய்மையும் வாய்மை இடத்த புரைத்தீர்ந்த நன்மை பயக்குமெனின், பிறர்க்கு குற்றமற்ற நன்மையை தருமாயின் பொய்யும் உண்மையாக கருதப்படும். சொற்பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, புரைத்தீர்ந்த என்றால் குற்றமற்ற, பயக்கும் எனின் என்றால் தருமானால், இடத்த என்றால் நிலையை உடையவனாம். மூன்றாவது திருக்குறள், தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். இதற்கு பொருள் என்ன அப்படின்னா, தன் நெஞ்சமறிந்து பொய் கூறல் கூடாது, கூறின் தன் நெஞ்சமே தன்னை வருத்தும் என்பதே இதற்கு சரியான பொருள். நான்காவது, உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளதுள் எல்லாம் உளன். பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, ஒருவன் தான் உள்ளம் அறிய பொய்யில்லாமல் நடப்பானால் அத்தகைய உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாவான். இன்னொரு தடவை பாருங்க. ஒருவன் தன் உள்ளம் அறிய பொய்யில்லாமல் நடப்பானால் அத்தகைய உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாவான். அத்தகையவன் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாவான். பொய்யாது என்றால் பொய் பேசாமல், ஒழுகின் என்றால் நடப்பானாயின், உளன் என்றால் இருப்பவன். 5. மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை. மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை. பொருள் என்னன்னா, மனத்தோடு பொருந்திய வாய்மை பேசுபவன் தானம் தவம் செய்கிறவர்களை காட்டிலும் உயர்ந்தவனாக கருதப்படுகிறான். மனத்தோடு பொருந்திய வாய்மை பேசுபவன் தானம் தவம் செய்கிறவர்களை காட்டிலும் உயர்ந்தவனாக கருதப்படுவான். மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. ஆறாவது திருக்குறள், பொய்யாமை அன்ன புகழ் இல்லை எய்யாமை எல்லா அறமும் தரும். பொய்யாமை அன்ன புகழ் இல்லை எய்யாமை எல்லா அறமும் தரும். பொருள் என்ன அப்படின்னா, பொய் பேசாமை ஒருவனுக்கு எல்லா புகழையும் தரும். அஃது அவன் வருந்தாமலேயே அவனுக்கு நல்ல நலன்களையும் தரும் என்று பொருள். பொய்யாமை அன்ன புகழ் இல்லை எய்யாமை எல்லா அறமும் தரும். பொய் பேசாமை ஒருவனுக்கு எல்லா புகழையும் தரும். அஃது அவன் வருந்தாமலேயே அவனுக்கு எல்லா நலன்களையும் தரும். பொய்யாமை என்ன என்றால் பொய் பேசாமை போன்ற, எய்யாமை என்றால் வருந்தாமலேயே. ஏழாவது திருக்குறள், பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை நன்று. பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை நன்று. பொருள் என்ன அப்படின்னா, பொய் சொல்லாமை என்னும் அறத்தை இடைவிடாமல் கடைபிடித்தால் வேறு எந்த அறங்களையும் செய்ய வேண்டியது இல்லை. பொய் சொல்லாமை என்னும் அறத்தை இடைவிடாமல் கடைபிடித்தால் வேறு எந்த அறங்களையும் செய்ய வேண்டியது இல்லை. ஆற்றின் என்றால் பின்பற்றினால், அறம்பிறம் என்றால் பிற அறங்களை. 8. புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். பொருள் என்ன அப்படின்னா, உடல் தூய்மை நீரால் உண்டாகும், உள்ள தூய்மை வாய்மையால் வெளிப்படும். புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். உடல் தூய்மை நீரால் உண்டாகும், உள்ள தூய்மை வாய்மையால் வெளிப்படும். தூய்மை என்றால் பரிசுத்தமாக இருப்பது, வாய்மையால் என்றால் உண்மையால், காணப்படும் என்றால் உண்டாகும். 9. எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சான்றோருக்கு புற இருளை நீக்கும் விளக்குகளை விட அகத்தின் இருளை நீக்கும் பொய் பேசாமையே உண்மையான விளக்காகும். சான்றோருக்கு புற இருளை நீக்கும் விளக்குகளை விட
அகத்தின் இருளை நீக்கும் பொய் பேசாமையே உண்மையான விளக்கு ஆகும் என்பதே பொருள். இதில் சான்றோர்க்கு என்றால் அறிவு நிறைந்தோருக்கு, பொய்யா விளக்கே என்றால் உண்மையாகிய விளக்கே. 10வது திருக்குறள் மற்றும் இந்த வீடியோவோட கடைசி திருக்குறள். யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனைத்துன்றும் வாய்மையின் நல்ல பிற. பொருள் என்ன அப்படின்னா, யாம் உண்மையாக கண்ட பொருள்களுள் எவ்வகையிலும் உண்மையை விட சிறந்தவையாக சொல்லத்தக்கவை வேறில்லை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் உண்மையாக கண்ட பொருட்களுள் எவ்வகையிலும் உண்மையை விட சிறந்தவையாக சொல்லத்தக்கவை வேறில்லை. பொருள் என்னன்னா, கண்டவற்றுள் என்றால் பார்த்தவைகளிலே, எனைத்து ஒன்றும் என்றால் எவ்வகையிலும் என்று பொருள். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவில் நம்ம வாய்மை அப்படிங்கிற திருக்குறள் அதிகாரத்தை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக முக்கியமாக காலமறிதல் அப்படிங்கிற திருக்குறள் அதிகாரத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.